குருவின்றி சாதனை ஆன்மீக பாதையில் ஒரு நுண்ணிய அபாயம். பாரத ரிஷி மரபில் ஆன்மீகம் என்பது வெறும் தத்துவ கோட்பாடு அல்ல, அது ஒரு உணர்வுநிலை அறிவியல், சயின்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். அந்த அறிவியலின் அடிப்படை விதி அனுபவம் வழிகாட்டும் குரு திருத்துவார். வேதம், உபனிஷத், ஆகமம், தந்திரம் என எந்த மரபை எடுத்தாலும் ஒரு உண்மை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது: தன்னிச்சையாக செயல்படும் மனம் தான் முதலில் மாற்றப்பட வேண்டிய கருவி. ஆனால் நவீன சாதகர்கள் பலரும் இதற்கு நேர்மாறாக சிந்திக்கிறார்கள். எனக்கு தெரியும், நான் வாசித்திருக்கிறேன், நான் உணர்கிறேன், எனக்கு வழிகாட்டுதல் எதற்கு? இங்குதான் ஆன்மீக பயணம் தொடங்குவதற்கு முன்பே அகங்காரம் ஆன்மீக ஆடை அணிந்து தனது ஆட்டத்தை தொடங்குகிறது. 1. குருவிடம் ஆலோசிக்காத மாணவரின் உளவியல். குருவை தவிர்த்து தானாகவே சாதனை செய்யும் மாணவன் தீயவன் அல்ல, அவன் தேடுபவன் தான். ஆனால் அவன் தவறான திசையில் பயணிக்கிறான். இவர்களின் மனநிலை பொதுவாக 3 நிலைகளில் சிக்கியிருக்கும். அறிவின் அகங்காரம், இன்டெலெக்சுவல் ஈகோ, நூல்களை படித்து மந்திரங்கள், சக்ராக்கள், குண்டலினி என பல தகவல்களை சேகரித்து வைத்திருப்பார். இவர் தேடுவது ஞானத்தை அல்ல, அறிவின் மூலம் கிடைக்கும் கட்டுப்பாட்டை, கண்ட்ரோல். குருவிடம் சரணடைந்தால் தனது தெரிந்தவர் என்ற பிம்பம் உடைந்து விடுமோ என்ற பயத்தில் குருவை மதித்தாலும் அவரிடம் எதையும் கேட்க மாட்டார். அனுபவ மயக்கம், எக்ஸ்பீரியன்ஸ் இன்டாக்சிகேஷன் பயிற்சியின் போது உடலில் ஏற்படும் வெப்பம், அதிர்வு, கண்ணீர் அல்லது சில கனவுகளைக் கண்டு எனக்கு ஏதோ நிகழ்கிறது, அதனால் நான் சரியான பாதையில் இருக்கிறேன் என்று முடிவு செய்வார். ஆனால் ரிஷி மரபு சொல்வது, அனுபவம் என்பது முடிவல்ல, அது மனதின் ஒரு எதிர்வினை, ரியாக்ஷன் மட்டுமே. குறி இருந்தால் அந்த அனுபவத்தை கடந்து செல்லச் சொல்வார். குறி இல்லையெனில் மாணவன் அனுபவத்தையே இலக்காக்கி அங்கே தேங்கிவிடுவான். மறைமுக பயம், ஹிடன் ஃபியர், தான் செய்யும் ஏதோ ஒன்று தவறு என்று குரு சுட்டிக்காட்டிவிட்டால் என்ன செய்வது என்ற பயம் மாணவனுக்குள் இருக்கும். இதனால் குருவிடம் ஒரு பகுதி உண்மையை மட்டுமே பகிர்ந்து கொள்வார். இந்த ஒளிவுமறைவு ஆன்மீக வளர்ச்சியின் பெரும் தடையாகும். 2. குருவின்றி சாதனை புரிவதால் ஏற்படும் விளைவுகள். மனக்குழப்பம், சைக்கட் கன்ஃபியூஷன். தனக்கு ஏற்படுவது ஆனந்தமா, சத்தியா அல்லது பிரமையா என்ற அளவுகோல் மாணவனுக்கு இருக்காது. வழிகாட்டுதல் இல்லாத அனுபவம் வெறும் மாயையாக முடிந்துவிடும். ஆன்மீக அகங்காரம், ஸ்பிரிச்சுவல் ஈகோ, இது சாதாரண அகங்காரத்தை விட ஆபத்தானது. எனக்கு எல்லாம் புரிந்துவிட்டது என்று நினைக்கும் கணமே ஒருவனின் ஆன்மீக வளர்ச்சி முற்றுப்பெறுகிறது. இத்தகையவர்கள் மற்றவர்களை தாழ்வாக கருத தொடங்குவார்கள். சக்தி சமநிலை குலைவு, எனர்ஜி இம்பேலன்ஸ், பிராணாயாமம், தந்திரம் போன்ற பயிற்சிகள் நரம்பு மண்டலத்தோடும் ஆற்றல் வளையங்களோடும் நேரடியாக தொடர்பு கொள்பவை. முறையான மேற்பார்வை இன்றி இவற்றை செய்யும்போது தூக்கமின்மை, தேவையற்ற பயம், உணர்ச்சி வசப்படுதல் அல்லது ஒருவித துறவு பைத்தியம் போன்ற நிலைகள் ஏற்படக்கூடும். தவறான முடிவுகள். குரு இல்லாத சாதகர் அனுபவத்தை இலக்காகவும், சோம்பலை சமாதி நிலையாகவும், வெறும் அமைதியை அடக்கமாகவும் தவறாக புரிந்து கொள்வார். சிவ சிவ சிவாய நம.